ஆற்றுகின்ற திரு ஐயூப் அஸ்மான் அவர்களுக்கு நன்றி. அவர் கூறியதைப் போல் இந்நூலின் வெளியீடு ஒரு கலந்துரையாடலின் தொடக்கமாக இருப்பதே எமது அவாவாக இருப்பதோடு அது நீதியை வலியுறுத்தும் ஒரு செயற்பாடாக மாறுவது காலத்தில் கட்டாயமாகவும் இருக்கின்றது. இன்றையோடு விசேட விருந்தினராக இணைந்து கொண்டிருக்கும் கவிஞர் பேராசிரியர் சேரன் அவர்களை நான் தற்போது கேள்வி அளிக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒலி வாங்கி இல்லாமல் பேசினால் உங்களுக்கு கேட்குமா? இந்த கையில் வச்சுக்கொண்டு பேசுவது எனக்கு அவ்வளவு வழக்கம் இல்லை. அது ஒரு டவுன் ஹால் மீட்டிங் மாதிரி. அது அரசியல்வாதிகளுக்கு தான் பழக்கம். இந்த நிகழ்வுக்கு என்னை சிறப்பு விருந்தினராக அழைத்தமைக்காக முதலில் என்னுடைய அன்பான கனிவான நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். இந்த நூல் இசத்தாக்குவர்கள் மீதிய தண்டனையின் நூலை அவருடைய இந்த நூலையும் இதற்கு முன்பு அவர் இலங்கையில் முஸ்லிம் மக்கள் மீதான எல்லா வகையான தாக்குதல்களையும் முறையாக ஆவணப்படுத்தி வெளியிட்ட ஒரு மிகச் சிறப்பான ஆய்வு, ஒரு சாட்சியமான உயிர்கள். இந்த ரெண்டு நூல்களையும் ஒன்றுக்கு மேற்பட்ட தடவைகள் வாசித்தவன் என்ற முறையில் முதலில் ஒரு சில கருத்துக்களை இந்த நூல்களை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, இத்தகைய சிறப்பான ஆய்வு நுணுக்கம் பொருந்திய வரலாறு, சமூகவியல், மனித உரிமைகள் சார்பாக ஆவணங்களை திரட்டுவது, அவற்றை தொகுப்பது என்ற அந்த நுணுக்கமான அறிவாற்றலோடும் உணர்வு தோழமையோடும் இந்த இரண்டு நூல்களையும் எழுதி நமக்கு தந்திருக்கின்ற சல்ஜூன் ஜமாலுதீன் அவர்களை நாங்கள் மிகவும் மதிக்க வேண்டும். அவருடைய தொடர்ந்த முயற்சிகளுக்கும் நாங்கள் எல்லோரும் ஆதரவளிக்க வேண்டும். இந்த மனித உரிமைகள் பற்றிய அவலங்கள், படுகொலைகள், இனப்படுகொலை போன்றவற்றை ஆவணப்படுத்துவதில் ஒரு பாரிய சிக்கல் இருக்கு. ஏனென்றால் நாங்கள் எல்லோரும் நினைப்பது போல படுகொலை நடந்துவிட்டது என்றார்கள். 50 ஆண்டுகளுக்கு பிற்பாடு அதற்கான ஆவணங்கள் எங்கே கேட்பார்கள். அனைத்துலக மனித உரிமை சட்டத்தில் அல்லது இப்பொழுது வழக்கறிஞர் என்ற இந்தியாவுடைய மைக்கிறதோ அவற்றை முறையான முறையில் தீர்த்து கொடுக்கப்பட்டார்கள். அவற்றுக்கு அங்கு வருமதி கிடையாது, அது கிடைக்காது. இதுதான் சட்டம். அப்படித்தான் சட்டம் உங்களுடைய உள்மனதை பார்க்க நீங்கள் முன்னுக்கு கொண்டு வந்து வைக்கின்ற, சமர்ப்பிக்கின்ற அல்லது எடுத்துக்காட்டுகின்ற அந்த ஆவணங்களுடைய தன்மை, அந்த ஆவணங்களுடைய தன்மை தன்மை இதெல்லாம் இந்த இத்தகைய ஆவணங்களின் முக்கியமான பங்காக இருப்பது வாய்மொழி வாக்குமூலம், ஓரல் டெஸ்டிங். ஒரு காலத்தில் இந்த வாய்மொழி வாக்குமூலங்களுக்கு நீதிமன்றங்கள் அவ்வளவு மதிப்பை வழங்குது. இப்பொழுது நிலைமை கொஞ்சம் மாறி இருக்கிறது என்றால் வாய்மொழி வாக்குமூலங்கள் பாதிக்கப்பட்டவர்களுடைய அந்த இடத்துல எங்களுக்கு மிகவும் முக்கியம். அப்போ இத்தகைய பின்னணியில் ஆண்டுகள் ஓட 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 எங்களுக்கான இந்த ஆதாரங்கள், சாட்சிகளுடைய வல்கள் நாங்கள் முறையான வகையில் அவற்றை தொகுத்து ஆவணப்படுத்த அந்த வகையில் இந்த முயற்சி ஒரு மலையை தலையில் சுமப்பது போல அதை நாங்கள் இந்த கவனத்தில் கொள்ள வேண்டும். நான் பேச விரும்புகின்ற இரண்டாவது பொருள் என்னவென்றால், நாங்கள் எல்லோரும் இப்பொழுது அடிக்கடி பாதிக்கிற இந்த பயங்கரவாத
பயங்கரவாதம், பயங்கரவாதி இந்த சொல்லாடல் இந்த சொல்லாடல்களை எப்படி நாங்கள் எங்களை அறியாமலேயே எங்களுடைய உள்மனதில் உள்வாங்கி இருக்கோம் என்பதை பற்றி 2009ஆம் ஆண்டுக்கு முன்பு எல்லா தமிழ் மக்களும் பயங்கரவாதி என்று சொல்லி வெறுத்தார் என்றால் போராட்டத்தை பயங்கரவாதமாக கொச்சைப்படுத்தும். ஆனால் பிற்பாடு இப்பொழுது வருகின்ற தமிழ் ஊடகங்கள், தமிழ் ஆய்வாளர்கள், அரசியல் ஆய்வாளர்கள் எல்லோருடைய கட்டுரையும் பார்த்தால் அவர்கள் மற்ற நிகழ்வுகள், மற்ற காலகட்டத்தில் பயங்கரவாதிகள், இஸ்லாமிய பயங்கரவாதிகள், ஆப்பிரிக்க பயங்கரவாதிகள் தமிழ் நாங்கள் தான் பயங்கரவாதிகள் இல்லை, மற்றவர்கள் பயங்கரவாதிகள் என்று சொன்னால் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்வோம். நாங்கள் திரும்பி வரலாற்றை திரும்பி பார்க்கிற பொழுது எங்களுக்கு என்ன தெரிய வருகின்றார்கள்? மன்னர்களுடைய ஆட்சி காலத்தில் மக்கள் மத்தியில் பயப்பிராந்தியை ஊட்டுவதன் மூலம் அவர்களுடைய எதிர்ப்புகளை தடை செய்யலாம் அல்லது எதிர்ப்புகளை பின்தள்ளலாம் என்ற ஒரு கருதுகோள் ஆழமாக இருந்தது. அதனுடைய காரணமாக தூக்கு தண்டனைகளை பொதுமக்களும் துண்டிக்கப்பட்ட கழுத்துக்களை இந்த தடிகளில் ஒளியை விட்டு அவற்றை காட்சிக்கு வைத்து அல்லது குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை கொடுப்பது எல்லாம் இந்த பயப்பிராந்தியை ஒரு சமுதாயத்தில் ஊட்டுவதற்காக திட்டமிட்டு எடுக்கப்பட்ட ஒரு நடைமுறை. இதுக்கு நீண்ட அளவர்களாக கருத்து புரட்சி நடந்த காலத்தில் அப்பொழுதுதான் இந்த முதல் அந்த ரெயின் ஆஃப் டெரர் பயங்கரத்தினுடைய ஆட்சி என்று வர்ணிக்கப்பட்ட ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்தின் போது 17,000 பொதுமக்களை அந்த ஜக்கோபின்ஸ், அந்த கியோட்டின் என்று சொல்லப்படுகிற அந்த களத்தை வெட்டுகின்ற அந்த அந்த கருவியை பார்த்து கொண்டோடித்தார். பயங்கரம் என்று தான் நான் போகுதுன்னேன். அது பயங்கரவாதம் வந்து தேர்ந்தெடுப்பது அடிப்படையில் இந்த 19ஆம் நூற்றாண்டுக்கு முதல் இந்த பயங்கரம் என்பதும் இத்தகைய நடைமுறைகளும் அரசாங்கம் செய்கின்ற ஒன்றாகத்தான் இருக்கும். போராடுபவர்கள், தங்களுடைய நாட்டு விடுதலைக்காக குரல் கொடுப்பவர்கள், தேசிய விடுதலை போராட்ட அமைப்புகள், அவர்களுடன் மீண்டும் அந்த இத்தகைய பயங்கரத்தை பயங்கர செயல்பாடுகளுக்கு முற்றுமுழுதாக உரிமை கோரிய, முற்றுமுழுதாக அவற்றை நடைமுறைப்படுத்தியது அரசு. நீண்ட வரலாறு. இந்த பயங்கரவாதம் என்ற கருத்தை ஏற்று அதை நடைமுறைப்படுத்தியது அரசாங்கம். அதுதான் என்னுடைய அடிப்படை. 19ஆம் நூற்றாண்டுடைய பிற்பகுதியிலையும் 20ஆம் நூற்றாண்டுலையும் மிகவும் நுணுக்கமான முறையில் இந்த பயங்கரவாதம் என்பதை அரசாங்கத்தை விலக்கி எடுத்து அதனை கொண்டு போய் போராடுகிற மக்கள், தேச விடுதலைக்காக போராடுகிற அமைப்புகள், அரசாங்கத்தை எதிர்ப்பவர்கள், அரசாங்கத்துக்கு எதிராக கேள்விகளை முன்வைக்கின்ற அறிவுஜீவிகள், எழுத்தாளர்கள், கவிஞர்கள் பேசுகின்றனர். இதுதான் அப்படி இந்த பயங்கரமான கருத்து. அடிப்படையில் நான் அரசுகள் தாங்கள் தப்பிக்கொண்டு மற்றவர்கள். எனவே அடிப்படையில் இந்த கருத்தாடல், பயங்கரவாத இந்த கருத்தாடல் இப்பொழுது ஆட்சி பெற்ற அரசுகள் உருவாக்கியிருக்க அவர்கள் தான் அதற்கு அரசியல் ரீதியான காரணங்கள் இருக்கு. ஆனால் அறம் சார்ந்த காரணங்களை அவர்கள் சொல்ல முடியும். என்ன ஒரு ஆளை பயங்கரவாதி என்று சொல்லிக் கொடுத்து
காலங்காலமாக நீங்கள் அவரை பயங்கரவாதி என்று 1948 வந்து சொல்றீங்க. அவரை கூப்பிட்டு நோபல் பரிசு கொடுக்கலாம். என்ன முரண்பாடு? இதுதான் இந்த அரசனுடைய கருத்தாளராக இருக்கிறது. எப்படி இந்த ஆராய்ச்சி கோட்பாடுகளை வரவிழுமியங்களை இந்த கருத்தாளர் இப்பொழுது வைத்து அதற்கு அதிகாரத்தில் உள்ளவர்கள், குறிப்பாக அமெரிக்கா, ஐரோப்பிய, இஸ்ரேல், இலங்கை, இந்தியா போன்ற பல்வேறு வகையான ஆட்கள் இந்த சூயிங்கம் மாதிரி இருக்கிற இந்த கோட்பாடை யாரும் பயங்கரவாதியாக இருக்கலாம், யாரும் பயங்கரவாதி இல்லாமல் இருக்கலாம், அந்த கோட்பாடை தாங்களுக்குள்ளே எடுத்து வைத்து கொண்டு தேவையான முறையில் அதை பயன்படுத்துகிறார். எனவே மனித உரிமையாளர்களாகவும் மக்களுடைய சம உரிமைக்காகவும் நியாயங்களுக்காகவும் பாடுபடுகிற நாங்கள் தப்பித்தவரை இந்த பயங்கரவாதி என்று சொல்லி பார்க்கிறோம். கனடாவில் வர அவ்வளவு முக்கியமான பத்திரிகைகளும் இந்த டெரரிஸ்ட் என்று சொல்ல பார்க்கிறேன். மான்செஸ்டர் கார்டியன் இந்த டெரரிஸ்ட் என்று சொல்ல பார்க்கிறேன். மிலிட்டன்ஸ் தீவிரவாதி என்று கூட பார்க்கிறேன். மிலிட்டன்ஸ் ஏனென்றால் பயங்கரவாதம் என்பது இன்றைக்கு எந்த சட்டத்திலும் ஐக்கிய நாடாவையிலோ வரைவிலக்கணம் செய்யப்படவில்லை. ஒரு காலத்தில் திட்டமிட்ட முறையில் பொதுமக்களை கொள்வது பயங்கரவாதம் என்று ஏற்படும். அப்படி என்றால் யாரு பயங்கரவாதிகள் நாங்கள் சொல்லுங்கள். 1900 ஆண்டிலிருந்து 1989 ஆண்டு வரைக்கும் கிட்டத்தட்ட 169 மில்லியன் மக்களை அரசாங்கங்கள் படுகொலை செய்யும். இது 2வது உலகமாயுத்தம், உலகமாயுத்தம், வியட்நாம் எல்லாத்தையும் விட்டு 169 மில்லியன். எங்களுக்கு தெரியும் இந்த உண்மையான பயங்கரவாதம் அங்கே இருக்கு. ஏன் இந்த பயங்கரவாதி என்பதற்கு இந்த உடன்பாடு எட்டப்பட முடியாது? நான் முதல் சொன்ன வரைவிலக்கணத்தை அமெரிக்கா, இஸ்ரேல், இந்தியா 3 நாடுகள் ஏற்றுக்கொள்ள திட்டமிட்ட முறையில் பொதுமக்களை கொலை செய்வது மட்டும்தான் பயங்கரவாதத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ள. அப்ப இப்ப அவர்கள் சொல்ற கருத்து அமெரிக்க வெளிநாட்டு அமைப்பு 5 ஆண்டுகள் அமெரிக்க படைவீரர் மீது நடக்கிற எல்லா தாக்குதலும் கனடாவின் சூழல இன்னும் விசித்திரம், இன்னும் பயங்கரம். இந்த அகதிகளுக்கு எதிராக அவர்கள் கொண்டு வந்த பயங்கரவாத உலகத்தில் இருக்கிற மற்ற பயங்கரவாத சட்டங்கள் யாரையும் பயங்கரவாதம் இங்கே இருக்கிற பசுமை இயக்கங்கள் போராளிகள் தான் அவர் அந்த சட்டம் இங்கே இருந்து தங்களுடைய உரிமைகளுக்காகவும் நிலத்துக்காகவும் வளத்திற்காகவும் குரல் எழுத்துகின்ற போராட்டங்கள் ஆதிவுடைய உபரத்தையும் ஆரம்ப கட்டமைப்ப காலாவதி தன்னுடைய சில பகுதிகள் உங்களுக்கு யாராவது வாய்ப்பு கிடைத்தால் அருமையான தகவல் திரைப்படம் வந்திருக்கிறது கனடாவுடைய நடவடிக்கைகள். அந்த படம் சீக்ரெட் ட்ரையல் ஆஃப் லைஃப் எப்படி ஒரு மாபெரும் விழுமியமிக்க ஜனநாயக நாடு இந்த பயங்கரவாதம் இந்த கருத்தையும் பயங்கரவாதம் அப்பாவி குறிப்பாக முஸ்லிம் மக்கள் அழிவான விளக்கை நான் சொன்னதுக்கு ஒரு காரணம். நாங்கள் மிகவும் கவனமாக இந்த ஒபிஷியல் பிசினஸ் அரசாங்கங்களும் இந்த பூசண ஊழல்களை மிகவும் கனமாக இருக்கிற ஊழல்களும் நாங்கள் அப்படியே அதுக்காக அநியாயம்
நடைபெறுவதற்கு காரணமாக இருக்கின்றார்கள். இப்போது பார்க்க எல்லா இடமும் அந்த முற்போக்காளர்கள், முற்போக்காக இல்லாதவர்கள், மத தீவிரவாதிகள், அது போன்ற எல்லோருமே இந்த பயங்கரவாதம் என்பதை தங்கள் புதிதாக பாருங்கள். அது எங்களுடைய என்னுடைய அறிவை அவர்கள் என்னுடைய உணர்வு தோழமையை என்னுடைய இறுதியாக நான் சில கருத்துக்களை தெரிவிக்க விரும்புகிறேன். பற்றி இலங்கையில் தமிழ் முஸ்லீம் சிங்கள சமூகங்களுக்கு இடையில இவ்வளவு காலத்துக்கு ஒரு மீளிணக்கம் அல்லது ஒரு நல்லிணக்கத்தை நாங்கள் கொண்டு வர வேண்டும். நாங்கள் அதை எப்படி கேட்கிறோம், அதற்கான வழிபாடுகள் என்பதை சில கருத்துக்களை பகிர்ந்து எப்பொழுது இந்த இலங்கை அரசாங்கத்திற்கும் தமிழ் மக்களுக்கும் இடையே தமிழ் கட்சிக்கும் மீளிணக்கம் வர வேண்டும், இந்த போருக்கு பின்னால் மீளிணக்கம் வர வேண்டும் என்று எல்லோரும் சொல்கிறார்கள். அமெரிக்கான நோர்வே, ஜெர்மனி போன்ற கோடிக்கணக்கான காசு என்ன நடந்தது தெளிவாக அதனுடைய மையமாக இருந்தது. இது இந்தியாவில் அமல்படுத்தும் போது நெல்சன் மண்டேலாவுக்கு குறிப்பிடுகிறார். முதலாவது நோ டு வயலன்ஸ், வன்முறைப்படுத்தல். ரெண்டாவது நோ டு த பாஸ்ட், கடந்த காலத்தை மறந்து. அதுதான் இப்போ இந்த ஏவிபி என்ஜிபி கோர்ட்டு கடந்த காலத்தை மறந்து விட்டு புதுசாக வாழ்ந்து பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து கேட்காங்க. அப்படின்னு இதுவரை கால இந்த அழிவு, இனப்படுகொலை, துயரம், ஆஞ்சநேயர் வழி எல்லாத்தையும் வந்து புதுசாக வாங்கும் நாங்கள் பேசுவோம். அந்த அடிப்படையில் மீளிணக்கம் கட்டி எடுக்கப்படும். படுத்தோல் அவர்கள் அது தெரியும். அந்த காலத்தை இருக்க வைப்பதற்காக அதை அவர் செய்தார். அதே நேரம் 1000 பௌத்த விகாரங்களை கட்டுவதற்காக காசு கொடுக்குறாங்க. 2 முறை நேரத்தில் நடக்குது. நல்லிணக்கம் மீளிணக்கத்துக்காக கொடுக்குறது ஒன்று. ஆனால் எங்கள் எல்லோரையும் பொறுத்தவரையில் இந்த நல்லிணக்கத்துக்கு நாங்கள் சில அடிப்படையான கருத்தியலை பார்க்கணும். முதலில் தமிழ் மக்களுக்கும் இலங்கை அரசாங்கத்திலும் இடையேயான ஒரு நல்லிணக்கத்தை பற்றி பேசணும். அதற்கு பிற்பாடு அல்லது அதற்கு சுமாந்தரமாக முஸ்லீம் மக்களுக்கும் இலங்கை அரசாங்கத்தின் இடையான நல்லிணக்கம் பற்றி பேசணும். மூன்றாவதாக தமிழ் மக்கள் தங்களுடைய இயக்கங்கள் செய்த படுகொலைகள், இயக்கங்களால் காணாமல் போனவர்கள், அப்படி ஏராளமான விடயங்களில் தமிழ் அமைப்புகளுக்கும் தமிழ் இயக்கங்களுக்கும் தமிழ் கட்சிகளுக்கும் ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு. அதுக்கு ஒரு நல்லிணக்கம். அது இல்லாமல் அங்கால போக முடியும். எங்கள் பலருக்கு தெரியும், நாங்கள் எவ்வளவு நண்பர்களை காணாமல் ஆகிவிட்டிருக்காங்க. என்ன இன்றைக்கு வரைக்கும் தெரியும். அரசாங்கம் செய்ததில்லை, எங்களுடைய இயக்கங்கள் தெரியும். அதுக்கு என்ன தெரியும், அதுக்கு என்ன க்ளோஷர், எப்படி அது மூடுறது, அந்த முற்று எப்படி என்ற அதுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியும். அத்தகைய 3வது தளத்திலே ஒரு விலக்கு. மற்றது தமிழ் மக்களுக்கும் முஸ்லீம் மக்களுக்கும் இடையேயான ஒரு நல்லிணக்கமும் இந்த அடிப்படையில் வரும். இவ்வளவற்றையும் நாங்கள் செய்ய வேண்டியது. ஆனால் அரசாங்கம் வந்து சொல்ல முடியாது, நீங்கள் தமிழ் மக்களும் முஸ்லீம் மக்களும் முதல் ஒன்றாக இணைந்து உங்களுடைய நல்லிணக்கத்தை மீளெடுத்து தாருங்கோ, அது பிறகு கடைசியில் பார்க்கின்றால் சொல்ல முடியும். அப்படி யாருக்கும் முன்னுரிமை கொடுக்க முடியாது. தமிழ் மக்களுக்கும் முஸ்லீம் மக்களுக்கும் இடையேயான பல இந்த கடந்த கால அனுபவங்கள், மோதல்கள், படுகொலைகளை பற்றிய விடயங்கள் தமிழ் மக்களும் முஸ்லீம் மக்களும் அவர்களுடைய அறிவுக்குழுவினரும் அவர்களுடைய பண்பாட்டுடன் சேர்ந்து சேர்க்க முடியும். அதுக்கு அரசாங்கத்தை நாங்கள் போகிறது.
நன்று போகிறது அவர்கள் செய்த பண்புகளுக்கான நியாயம், அதை ஒப்புக்கொள்வது. இந்த பின்னணியில் நாங்கள் மீளிணக்கத்தை பார்க்காவிட்டால் அது வெறும் கண்துடைப்பாக தான் போகும். அப்படியான நாங்கள் இவற்றை எப்படி கொண்டு வரலாம்? இந்த மீளக்கத்தை கொண்டு வருவதற்கு நாங்கள் சலிக்காது இடையறாது 3 தளங்களில் பணியாற்ற வேண்டியது. ஒன்று, இந்த 2 சமூகங்களும் அரசியல் தளத்தில் அதை பற்றி பேச வேண்டியது. அரசியல் தளத்தில் நாங்கள் அதை பற்றி ஒப்புக்கொள்ள வேண்டியவற்றை ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்ட விஷயங்களுக்கு மன்னிப்பு கேட்டு ஆவணப்படுத்தி ஆவணங்களை முன்பு வச்சு ஒரு மீளத்துக்கான ஒரு பாதையை நாங்கள் உருவாக்க வேண்டும். அது அரசியல் தளத்தில். பண்பாட்டு தளத்தில் செய்ய வேண்டியது. கலை, இலக்கியம் போன்றவற்றை பொறுத்தவரை, பண்பாடு போன்றவற்றை பொறுத்தவரை தமிழ் மக்களுக்கும் முஸ்லீம் மக்களுக்கும் இடையே ஏராளமான இந்த சேதனபூர்வமான உணர்வு தோழமை சார்ந்த உணர்வு தோழமை தான் சொல்லிதான் இந்த உணர்வு தோழமை சார்ந்த பிணைப்பு அவற்றை கட்டியெழுப்ப வேண்டும். இலக்கியத்தை பொறுத்தவரையில் ஒரு கணிசமான அளவுக்கு தமிழ் முஸ்லீம் எழுத்தாளர்கள், கலைஞர்கள், கவிஞர்கள் அவற்றில் ஈடுபட்டிருந்தார். ஆனால் அந்த தளம் போதாது. அது பண்பாட்டு தளத்துக்கு விரிவடைய வேண்டும். உதாரணமாக தமிழ்நாட்டில் கோம்பை அன்வர் என்ற ஒரு ஆய்வாளர், எழுத்தாளர், அறிஞர் இருக்கிறார். அவருடைய மிக முக்கியமான ஆவணப்படங்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் வந்திருக்கின்றன. அந்த ஆவணப்படத்தினுடைய பேர் யாதும். அவருடைய முக்கியமான பணி, அவருடைய வாழ்க்கை முழுக்க அவர் செய்கிற பணி என்னவென்றால், கடந்த பல நூற்றாண்டு காலமாக தமிழ்நாட்டிலே ஒரு அடித்தளத்தில் தமிழ் மக்களுக்கும் முஸ்லீம் மக்களும் இருந்தது என்ன வகையான பண்பாட்டு உறவுகள் இருந்தது, சைவ கோவில்களுக்கு பாதுகாப்பு இவ்வளவு முஸ்லீம்கள் இன்றைக்கு இருக்கிறார். விழாக்கள் நடக்கிற பொழுது சில முக்கியமான கோவில்களை தஞ்சாவூர் முஸ்லீம் மக்கள் வந்து திறந்து, அந்த மாதிரி ராமேஸ்வரம் அந்த கோயிலுடைய கட்டட அமைப்பு எப்படி இஸ்லாமிய கட்டட அமைப்பில் இருந்ததுக்கு அதுக்கான காரணம் என்ன, இப்படி ஆயிரக்கணக்கான வரலாற்று தகவல்கள் அந்த 2 மக்களுக்கும் இடையேயான அந்த உணர்வு தோழமையை சுட்டி காட்டுகிற, ஆழமாக ஆவணப்படுத்துகின்ற அந்த பணியை அவர் செய்துவார். அத்தகைய பணி இலங்கையில் முன்னெடுக்கப்படும். இது பண்பாட்டு தளம், அரசியல் தளம், பண்பாட்டு தளம். 3வது இந்த உணர்வு தோழமை தளம். சொல்லிட்டார், இந்த 2 மக்களும் தங்களுக்கு பொதுவான விஷயங்களுக்கு அப்பால பல்வேறு விடயங்களில் உணர்வு தோழமையோடு சேர்ந்து பணியாற்ற வேண்டும். அது கிராமங்களில் சின்ன சின்னதாக இருக்கும். இது ஒரு நீண்ட பயணம், என்ன மாமா சொன்ன மாதிரி ஒரு நீண்ட பயணம், இது ஒரு வழியான அவசியம் முடியாது. இதற்கான ஆழமான விதைகளை விதைப்பதுதான் எங்களை போன்றக்கூடிய பணி, மொழியை போன்றக்கூடிய பணி. இவற்றை எங்களால் செய்ய முடியும். இவற்றை செய்வதுதான் வரலாறு எங்களுக்கு கட்டளை. அந்த கட்டளையை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் எல்லோரும் முன்னுக்கு வர வேண்டும் என்று உங்களை அன்புடன் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறோம்.